வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தியினுடைய பேச்சு பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல. இன்றைய நாடாளுமன்ற அவையில எழுந்தவுடனே எதிர்க்கட்சிகள் முழக்கமிட தொடங்கியிருக்காங்க. குறிப்பாக ராகுல் காந்தியினுடைய பேச்சிலிருந்து முக்கிய சாராம்சங்கள் நீக்கப்பட்டிருக்கு அவை குறிப்பிலிருந்து. இது குறித்து கேள்வி எழுப்பப்படுது. ஆனால் இப்போ அகிலேஷ் யாதவ் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. மோடி இன்றைக்கு பதில் கொடுக்க இருக்காரு ராகுல் காந்தியுடைய உரைக்கு. அது மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே கூட அது இன்னைக்கு ராகுல் காந்தியை எப்படி அணுக போறாரு, ராகுல் காந்தியினுடைய கேள்விகளை எப்படி அணுக போறாரு அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. நீங்க எப்படி பார்க்கிறீங்க இந்த நேற்று நடந்த அந்த நாடாளுமன்ற நிகழ்வு அப்படின்றது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? இதற்கு முன்பாக குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்து மோடி பேசினார். அதுதான் அவருடைய 2வது டேர்ம்ல கடைசி நாடாளுமன்ற உரை. அதுவே அவருக்கு நாடாளுமன்றத்தின் நிறைவு பேருரையாக இருக்கும் என்று நாமெல்லாம் கருதினோம். ஆனாலும் துரதிருஷ்டவசமாக அவர் 3வது முறையாக நாடாளுமன்றத்திற்குள் பிரதமராக மைனாரிட்டியோடு நுழைந்திருக்கிறார் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. போன முறை பேசுகிற போது அவர் என்ன சொன்னாரோ அது இந்த முறை நிகழவே இல்லை என்பதை நாடாளுமன்றத்தில் நாம் பார்க்கிறோம். போன முறை அவர் பேசுகிற போது என்ன சொன்னார்? எதிர்க்கட்சிகளே இல்லாத நாடாளுமன்றம் அமைய போகிறது, எதிர்க்கட்சிகள் வரிசையில் யாரும் இருக்க போவதில்லை, மாறாக பார்வையாளர்கள் மாடத்தில் தான் காங்கிரஸ் இருக்கும் என்று அவர் பேசியதை நாம் இப்போதும் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் நேற்றைக்கு நிலைமை என்ன? ராகுல் காந்தி பேச பேச மோடியால் பதில் சொல்லவே முடியவில்லை. இதுவரை எதிர்க்கட்சிகளையே எதிர்கொள்ளாத மோடி, 10 ஆண்டுகளாக அவர் எதிர்க்கட்சிகளை நாடாளுமன்றத்தில் எதிர்கொள்ளவே இல்லை. இதுதான் முதல் முறை அவர் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியை சந்திக்கிறார். முதல் நாளிலேயே மோடி திணறி போனார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. காரணம், 2 முறை எழுந்து பதில் சொன்னார். நாடாளுமன்றத்துக்கே வராத மோடி, முழு மெஜாரிட்டி இருக்கிற போதே நாடாளுமன்றத்திற்குள் நுழையாத மோடி, பத்திரிகையாளர்களை கூட சந்திக்க தயாராக இல்லாத மோடி, மன் கி பாத் உரை என்று மைக் முன்பாக நின்று தனக்கு தானே பேசிக்கொண்டு அதை நாட்டு மக்கள் வெறுமனே கேட்க வேண்டும், நாட்டு மக்கள் எழுப்புகிற கேள்வியை தான் கேட்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த மோடி முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்பதற்காக 2 முறை எழுந்தார். ஆனால் 2 முறையும் ராகுல் காந்தி அவரை பேசவே விடவில்லை. இதுவரைக்கும் சனாதனம் குறித்து பேசுகிற போதெல்லாம் அது பாரதிய ஜனதா குறித்து பேசுவதாகவே எடுத்துக்கொள்வார்கள். பாரதிய ஜனதா குறித்து பேசுகிற போதெல்லாம் அது ஒட்டுமொத்த இந்துக்கள் குறித்து பேசுவதாகவே சித்தரிப்பார்கள். தமிழ்நாட்டில் சனாதானம் குறித்த கருத்தை மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அது சனாதானம் குறித்த கருத்து, கொள்கை முரண்பாடு, கருத்தியல் ரீதியான கருத்து. அதை தேர்தல் பிரச்சாரத்தில் போய் ராஜஸ்தானில் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் மோடிக்கு இருந்ததா? ஆனால் இருந்தது. அவர் அதைத்தான் செய்தார். சம்பந்தமே இல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் என்ன தொடர்பு? ராஜஸ்தானிலே கிளை வைத்திருக்கிறதா திராவிட முன்னேற்ற கழகம்? அந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறதா திராவிட முன்னேற்ற கழகம்? ஆனாலும் திமுக போன்ற கட்சிகள், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்கிற மாய தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ராஜஸ்தானில் போய் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அவர்கள் பேசிய கருத்துக்கு அவர் மறுப்பு தெரிவித்து கண்டனங்களை எல்லாம் தெரிவித்தார். எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், பாஜக குறித்து பேசினாலே ஒட்டுமொத்த இந்துக்கள் குறித்து பேசியதாக சித்தரித்தார்கள். அதற்கு நேற்று சம்மட்டி அடி கொண்டு அடித்திருக்கிறார் ராகுல். நீங்கள் ஒன்றும் இந்துக்களினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதிகள் அல்ல, நீங்கள் உண்மையான இந்துக்களே அல்ல என்பதை நேற்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய நிறைந்த அவையில் அவர் பதிவு செய்திருக்கிறார். சார், சபாநாயகர் தேர்தலையே நேர்மையாக நடத்த முடியாதவர்கள் சார் இவர்கள். ஜனநாயக பூர்வமாக நடந்து கொண்டார் ராகுல். ராகுல் ஜனநாயக பூர்வமாக நடந்து கொள்ளாமல் இவர்களைப் போல நடந்திருந்தால் நாடாளுமன்றத்தினுடைய நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்களேன். சபாநாயகர் தன்னுடைய இருக்கைக்கே சென்று அமர்ந்திருக்க முடியாது. நீங்க வாக்கு சீட்டுகளை கையில கொடுத்து மெஜாரிட்டியை நிரூபிக்க சொன்னீங்களா? இல்ல. மோடியினுடைய ப்ரொபோசல் மட்டும் ஏற்கப்பட்டதாக நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறீங்க. அறிவிக்கப்பட்டிருக்கிற சபாநாயகரை வைத்துக் கொண்டு நீங்கள் சபையை நடத்துகிறீர்கள். நேற்றைக்கு அண்ணன் ராசா எழுந்து பேசுகிற போது கூட எவ்வளவு குறுக்கீடுகள் சபாநாயகரிடமிருந்து, ஏன் எதிர்க்கட்சிகளுடைய கருத்தையே நீங்கள் கேட்க மாட்டீர்களா? மகுவா மைத்ரா தேர்தல் ஆணையத்தை கிழித்து தொங்க விட்டாரு. தேர்தல் ஆணையம் ஒரு கைப்பாவை அமைப்பை போல செயல்படுகிறது, அதையெல்லாம் மீறி நாங்கள் வெற்றி பெற்று இந்த நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்திருக்கிறோம் என்று சொன்னாரே, ஏன் இந்த குரலை நீங்கள் கேட்க மாட்டீர்களா? உண்மை இல்லையா இது? தமிழ்நாட்டுல பணம் பிடிப்பட்டது நயினார் நாகேந்திரனோட பணம் தான் ஊர்ஜிதமாச்சா இல்லையா சார்? வேலூர்ல யாருடைய பணம் என்றே தெரியாமல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பணம் கைப்பற்றப்பட்டது.
அந்த பணம் கைப்பற்றப்பட்ட ஒரே காரணத்தினாலேயே வேலூரினுடைய நாடாளுமன்ற தேர்தலை நீங்க நிறுத்தி வச்சீங்க. அப்ப இந்த முறை ஏன் நெல்லையினுடைய நாடாளுமன்ற தேர்தலை நிறுத்தி வைக்கல? அப்ப யாருக்கு சாதகமாக இந்த அமைப்பு செயல்படுகிறதுன்னு நாட்டு மக்களிடத்தில் அம்பலப்பட்டு போனீர்களா இல்லையா? அதைத்தானே நாடாளுமன்றத்தில் பேசினார். எனவே இப்படி எதிர்க்கட்சிகளை சந்திப்பதற்கே தடுமாறுகிற ஒரு பிரதமர், எதிர்க்கட்சிகளை சந்திப்பதற்கே நிலை குலைந்து போகிற ஒரு ஆளுங்கட்சி இப்போது நாடாளுமன்றத்தில் அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறது. எதற்காக நீங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறீர்கள்? அப்படி என்ன அவை குறிப்பிலிருந்து நீக்குகிற அளவுக்கு இந்த அச்சில் ஏற்ற முடியாத செய்திகளை அவர் சொல்லிவிட்டார். நீங்கள் இந்துக்களினுடைய பிரதிநிதிகள் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே, அது உண்மைதானே? நீங்கள் ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய பிரதிநிதியா அல்லது 3% இருக்கக்கூடிய ஆரிய அடிவருடிகளுடைய பிரதிநிதியா என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள். இதுவரை வெளியில் பேசிக் கொண்டிருந்தார் ராகுல். நாடாளுமன்றத்தில் அவருக்கு பேசுவதற்கான வாய்ப்பே அமையவில்லை, சூழலும் அமையவில்லை. இப்போ வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்க. அதற்கும் ஓம் பிர்லா, மோடி, அமித்ஷா போன்ற ஆட்களும் ஒரு காரணம் தான். அவர்களை ராகுல் காந்தி பேச வைத்ததும் ஒரு ஜனநாயக முறைதான். அது மோடி செய்திருக்காருன்னு சொல்றாங்க. இதை விட பச்சை அயோக்கியத்தனம் ஏதாவது இருக்க முடியுமா? 10 ஆண்டுகளாக எதிர்க்கட்சி தலைவர் இல்ல சார். இப்போதுதான் எதிர்க்கட்சி தலைவர் வந்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய அடிப்படை உரிமை என்பது நாடாளுமன்றத்தினுடைய பொது விதி. அதைத்தான் இப்போது அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதை கூட நீங்க செய்யலன்னா இதை விட அயோக்கியத்தனம் வேற ஒண்ணுமே இருக்க முடியாது. நீங்க அடிப்படையான விதியை கொடுத்துருக்கீங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? நாங்க நேர்மையா நாட்டு மக்களுக்கு வாக்களிக்கிற உரிமையை கொடுத்திருக்கோம் பாத்தீங்களா? நாட்டு மக்கள் வாக்களித்துத்தானே எங்களை வெற்றி பெற வச்சிருக்காங்க. நாட்டு மக்களுக்கு வாக்களிக்க வேண்டிய உரிமையை கொடுக்க வேண்டியது ஜனநாயகத்தினுடைய கடமை. அது போலத்தான் நாடாளுமன்ற ஜனநாயகத்தினுடைய கடமை எதை வலியுறுத்துகிறது என்று சொன்னால், ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் ஹேஸ் டு அட்ரஸ் த ஹவுஸ். இதுதான் நாடாளுமன்றத்தினுடைய அடிப்படை விதி. எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் நாடாளுமன்றத்தினுடைய ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் ஒவ்வொரு மசோதாவிலும் தன்னுடைய கருத்தை முழுமையாக பதிவு செய்ய வேண்டும். சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பேச வைக்கிறாரா இல்லையா? அது எதிர்க்கட்சி தலைவருக்கு தர வேண்டிய உரிமை. அது ஆளுங்கட்சிக்கு இருக்கிற தார்மீக கடமை. இதைத்தானே நீங்கள் செய்திருக்கீங்க. இது எப்படி சலுகைன்னு நீங்க சொல்ல முடியும்? அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு நாடாளுமன்ற ஜனநாயகம் என்றாலே என்னவென்று தெரியவில்லை என்று அர்த்தம். நாடாளுமன்றத்தை எப்படி நடத்த சார், ஒரே ஒரு விஷயம் தான் சார். இவர்கள் இதுவரை எதிர்க்கட்சிகளை எதிர்கொண்டதே இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. எதிர்க்கட்சிகள் என்று சொல்வதற்கு முழு தகுதி படைத்து யாரும் இவர்களுக்கு இந்த 10 ஆண்டுகளில் வரவில்லை. இப்போதுதான் முதல் முறையாக முழு தகுதியுடைய எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் வந்திருக்கிறது. முழு தகுதியுடைய எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் வந்திருக்கிறார். இனி ஒவ்வொரு நாளும் ராகுல் இவர்களுடைய தூக்கத்தை தொலைக்க செய்வார். இனி ஒவ்வொரு நாளும் ராகுலை இவர்கள் எதிர்கொள்ள. நேற்று என்ன தெரியுமா மிகப்பெரிய செய்தி? இந்தியாவுக்கே சொல்லப்பட்ட செய்தி சார். அது அயோத்தியிலே வெற்றி பெற்ற சமாஜ்வாதி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய கரத்தை குலுக்கி, உங்களுடைய கொள்கை சித்தாந்தம், உங்களுடைய இந்துத்துவ கடுங்கோட்பாட்டுவாதம் இவை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில். அதற்கு சாட்சியாகவே இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார். இவரை பார்க்கிற போதெல்லாம் உங்களுடைய சித்தாந்தம் தோல்வி அடைந்தது என்கிற நினைவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்னு சொன்னார்ல, அது மோடியினுடைய தூக்கத்தை தொலைத்திருக்கிறது. அயோத்தியை வைத்து ஒரு அரசியல் செய்து அந்த அரசியலின் மூலமாக தாங்கள் ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதற்கு மக்கள் சாவு மணி அடிக்கிற வேலையை செய்தார்கள் உத்தரப்பிரதேசத்தில். அதைத்தான் ரொம்ப தெளிவாக நேற்று நாடாளுமன்றத்திலேயே பதிவு செய்தார். இப்படியெல்லாம் நாடாளுமன்றத்தை தன்வயப்படுத்தி மோடியை திக்குமுக்காட செய்கிற வேலையை ராகுல் செய்து கொண்டிருக்கிறார். இதை அவர்களால் ஏற்க முடியவில்லை. எனவேதான் பேச வாய்ப்பை மறுக்க முடியாது. மறுத்தால் நாளை பிரச்சனை வேறு விதமாக போய்விடும். எனவே பேசுகிற வாய்ப்பை தந்துவிட்டு அவர் பேசிய செய்திகளை எல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறீங்களே, அப்படி என்ன சார் அவை குறிப்பிலிருந்து நீக்கிற விதமா அவர் பேசினாரு? உங்களுக்கு சாதகமாக பேசவில்லை, உங்களை எதிர்த்து குரல் எழுப்பி இருக்கிறார் என்பதற்காக முதல் குரலையே நீங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்குகிற வேலையை செய்திருக்கிறீர்களே. நீங்கள் ஜனநாயகத்தினுடைய மாண்புகளை மதிக்கக்கூடியவர்களா? இதுதான் 10 ஆண்டுகளாக நீங்கள் ஜனநாயகத்தை பேணி பாதுகாத்த விதம் சார். ஜனநாயகம் என்பதற்கு ஒட்டுமொத்த எதிர் நிலைப்பாடு யார் என்று கேட்டால் பாரதிய ஜனதா தான். ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிப்பதற்கான ஆசாமிகள் யார் என்று கேட்டால் மோடியும் அமித்ஷாவும் தான். எனவே இவர்களுக்கு ஜனநாயகம் குறித்த கவலையும் கிடையாது, ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணமும் கிடையாது. நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு நாளும் இனி யுத்தகலம் தான் மோடிக்கு. அதைத்தான் நேற்றைக்கு அவர் உணர்த்தினார். இன்றைக்கு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதற்கு பின்பும் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இன்றைய காலை சம்பவங்கள் எல்லாம் அதைத்தான் உணர்த்துகிறது. இனி மோடி நினைத்த மாதிரி எல்லாம் நாடாளுமன்றத்துக்கு வர முடியாது. துவக்கத்திலிருந்து நாம் இதை பேசி வருகிறோம். ஆனால் பாரதிய ஜனதாவினர் என்ன சொன்னார்கள்? அதே கேபினெட்டை அப்படியே நீட்டிச்சிட்டாரு, அதே சபாநாயகரை மீண்டும் அமர்த்தி விட்டார்.
சபாநாயகராக வர வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடு கட்சி கோரியது, அதற்கும் வாய்ப்பு தரவில்லை. நிதிஷ்குமார் கோரினார், அதற்கும் வாய்ப்பு தரவில்லை. மோடி திடமாக இருக்கிறார். திடமாக இருக்கிற மூஞ்ச நேத்து பாத்தீங்களா எப்படி இருந்ததுன்னு? மோடி ஸ்டெடியா இருக்காரு. மோடி ஒரு கிங் மேக்கர். எப்போதும் அவர் அப்படியே தான் இருக்கிறார். அவர்தான் இந்த நாட்டினுடைய மன்னன் என்றெல்லாம் பேசினார்கள். மன்னனுடைய நிலைமையை பாத்தீங்களா? 23ஆம் புலிகேசி மாதிரி ஆயிட்டாரு நேத்து மோடி. கூட என்டிஏ கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது டெல்லியில. அதுலயும் பங்கெடுத்து நம்ம ஜனநாயக முறையை கடைபிடிக்கணும், ஜனநாயக மாண்போடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் நடந்து கொள்ளணும் அப்படின்ற அறிவுறுத்தல் மோடி கொடுக்கிறாரு இல்லையா? இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து பேசுவதே பயத்தினுடைய, அச்சத்தினுடைய வெளிப்பாடுதான் சார். 10 ஆண்டுகளாக இருந்தார். நீங்கள் ஒரு பத்திரிகையாளர்களாக சொல்லுங்களேன். 10 ஆண்டுகள்ல எத்தனை முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர் கூட்டினார்? நேற்றைக்கு காலையில் கூட்டியிருந்தால் ஒரு நியாயம் இருக்கிறது. காரணம், குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற வேலை நேற்றிலிருந்து துவங்கியது. நேற்று காலை பேசியிருக்கலாம். ஏன் நேற்று உங்களை அடிச்ச அடி தாங்காம இன்னைக்கு எம்பி எல்லாம் கூப்பிட்டு ஜனநாயகத்தை பாதுகாத்துருந்துங்க, ரொம்ப அடிக்கிறாங்க நம்மள போட்டு, நீங்க எல்லாம் கூட இருந்து என்ன கொஞ்சம் பாத்துக்கங்கன்னு ஏன் கதறீங்க? இன்னைக்கு ஏன் சார் நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தை நீங்க கூட்டியிருக்கிறீங்க? என்டிஏ கூட்டணியினுடைய கூட்டத்தை. இதற்கு முன்பு பாரதிய ஜனதாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட இப்படி இடையிலேயே கூட்டியதில்லை. இது ஒன்றே சாட்சி. மோடி கடும் அச்சத்தில் இருக்கிறார். மோடி நினைத்ததை போல நாடாளுமன்றம் இல்லை. இனி எதிர்க்கட்சிகள் தங்கள் வயப்படுத்தி நாடாளுமன்றத்தை தங்களுடைய போக்கில் எடுத்துச் செல்வார்கள். இப்போ ராகுல் காந்தியினுடைய உரைக்கு ஆராசா, மோ மைத்ரா உள்ளிட்ட எம்பிக்களினுடைய உரைக்கு இன்றைக்கு பதில் கொடுக்க போறாரு மோடி. இப்ப அந்த உரையில எப்படி அணுக போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அவர்கள் நிச்சயமாக ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுல உன்னிப்பா இருப்பாங்க. குறிப்பா ராகுல் காந்தி சொல்ற பொழுது அது கடவுள் குறித்து பேசுனதா இருக்கட்டும், மோடியை ஒரு பரமாத்மா சொன்னதா இருக்கட்டும், மஹோ மைத்ரால இருந்து ஆராசால இருந்து குறிப்பிட்டு நிறைய விஷயங்களை சுட்டி காட்டி பேசியிருக்காங்க. இப்ப அதற்கெல்லாம் தக்க பதிலடி மோடி இன்றைக்கு கொடுப்பாரா? அதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? மோடிக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு எமர்ஜென்சி குறித்து பேசுவதுதான். நேரு ஆட்சியிலே அப்படியெல்லாம் நடந்தது, இப்படியெல்லாம் நடந்தது என்று பேசுவதை தவிர மோடிக்கு வேற ஏதாவது பேசுவதற்கு இருக்கிறதா? வேற ஏதாவது வாய்ப்பு மோடிக்கு இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. இல்ல, அன்மெச்சூர்ட் ஸ்பீச், இந்துக்களுக்கு எதிரான ஒரு ஸ்பீச் இப்படிலாம் சொல்றாங்கல்ல. நான் தான் சார் சொல்ல வர்றேன். நீங்க அயோத்தியில ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ், இவர் அயோத்தியினுடைய ராஜா என்று பெருமிதமாக பேசுகிறார். இதுல என்ன சார் தவறு இருக்கு? அந்த நாட்டில், அந்த மண்ணில் அவர்கள் யாரை வெற்றி பெற வைத்திருக்கிறார்களோ அவர்தானே சார் ராஜா. தமிழ்நாட்டுக்கு யார் ராஜா? நம்ம முடியாட்சி தத்துவத்தை ஆதரிக்கல, ஜனநாயக பூர்வமாக பேசுவோம். ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் யாரை ராஜாவாக வைத்திருக்கிறார்கள்? தளபதி மு.க. ஸ்டாலினை தான் ராஜாவாக வைத்திருக்கிறார்கள். நாங்க அதை ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும். இது ஜனநாயக நாட்டில் இதுதானே சார் நியதி. அப்படித்தானே சார் நம்ம பேசணும். அப்போ ஒரு தலைவர் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய வெற்றியை சிலாகித்து பேசியதை கூட நீங்கள் மதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீர்கள். என்ன சொன்னாரு ஒன்றிய அமைச்சர் ஒருவர் 2 நாட்களுக்கு முன்பு? அயோத்தியினுடைய ராஜா என்றால் அது ராமர் தான். அயோத்தியினுடைய ராஜா என்று சொன்னால் யார் என்று உலகத்துக்கே தெரியும். இவர்கள் இந்துக்களை கேவலப்படுத்துகிறார்கள், இந்துக்களினுடைய உணர்வுகளை. இதுல எங்க இருந்து சார் வந்தது இந்து உணர்வு? இப்படி எல்லாவற்றையும் நீங்கள் இந்துக்களோடு ஒட்டி 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 பேசியே பழக்கப்பட்டு விட்ட காரணத்தால் பாஜகவினுடைய எதிர்ப்புகளை கூட இந்துக்களினுடைய எதிர்ப்பு என்று நீங்கள் சித்தரிக்க முயன்றீர்கள். அதற்குத்தான் நேற்று சம்மட்டி அடி கொடுத்தார் ராகுல் என்று நான் மீண்டும் பதிவு செய்கிறேன். நீங்களும் இந்துக்களும் ஒன்றல்ல. இந்துக்களினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதிகள் நீங்கள் அல்ல. இந்துக்களுக்கு இருக்கிற குறைந்தபட்ச சகிப்புத்தன்மை, இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய சகோதரத்துவம், அது எதுவுமே உங்களிடத்திலே இல்லை என்று நேற்று நாடாளுமன்றத்திலே வைத்தார். அதற்கு பதில் இருக்கிறதா உங்களிடத்திலே? அது குறித்து பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டால் நிச்சயமாக அவர் பேசுவதற்கு தயாராக இருக்க மாட்டார். அதற்கான பதில் அவரிடத்திலேயே இல்லை. சார், ஒண்ணும் இல்ல. நேற்று பெரியாரினுடைய சித்தாந்தத்தை கையில் எடுத்தார் ராகுல் காந்தி. நான் இதை அழுத்தமாகவே பதிவு செய்கிறேன், பெருமிதத்தோட பதிவு செய்கிறேன். பெரியாருக்கும் கடவுளுக்கு என்ன வாய்க்கால் தகராறா? இல்ல. கடவுளின் பெயரால் இந்த வர்ணாசிரம சிந்தனைகள் இந்த மண்ணில் வேரூன்றி போயிருக்கிறது. இதை ஒழித்து கட்ட வேண்டும். ஒழித்து கட்டுவதற்கு என்ன வழி? கடவுளே இல்லை என்று சொல்லிவிட்டால் இந்த சனாதான சிந்தனைகளை, இந்த வர்ணாசிரம கோட்பாட்டை அடித்து நொறுக்கி விடலாம். எனவே கடவுளே இல்லை என்று சொன்னார் பெரியார். இவ்வளவுதான். அதனாலதான் நேற்றைக்கு ராகுல் காந்தி என்ன செய்தார்? இந்துக்களின் பெயரால் இவர்கள் பாரதிய ஜனதாவை பாதுகாக்கிறார்கள், பாஜக மீது வைக்கப்படுகிற விமர்சனங்களை எல்லாம் இந்துக்களுக்கு எதிரான விமர்சனமாக இவர்கள் சித்தரிக்கிறார்கள். சரி, பெரியாருடைய பாணியை நாம் கையில் எடுப்போம். என்ன செய்ய வேண்டும்?
பாஜகவே இந்துக்களுக்கு ஆதரவான அமைப்பு இல்லை என்கிற உண்மையை நாம் பேசி விடுவோம் என்கிற செய்தியை அவர் பேசிவிட்டார். அவ்வளவுதான். அவர் பேசியதற்கு பின்னால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய கொந்தளிப்பு மனநிலை என்ன என்றால், நம்முடைய அடிப்படையிலேயே அவர்கள் கை வைத்து விட்டார்களே, அடிமடியிலேயே கை வைத்து விட்டார்களே, வேறு வழியே இல்லையே, உண்மையை பட்டவர்த்தனமாக ராகுல் பேசிவிட்டாரே, இது நாட்டு மக்களுக்கு தெரிந்து எல்லா இந்துக்களுக்கும் தெரிந்தால், ஆமா ராகுல் காந்தி சொல்றது சரிதானேன்னு யோசிக்கிற நிலைமைக்கு இந்துக்கள் வந்துவிட்டால் நம்முடைய இருவுக்கு ஆபத்து வந்துவிடுமே என்கிற சிந்தனையில் தான் மோடி கதறி துடித்தாரே தவிர, மற்றபடி அந்த விமர்சனம் குறித்தோ அல்லது ராகுல் காந்தி பேசிய பேச்சால் மோடிக்கு ஏற்பட்ட நெருக்கடி குறித்தோலாம் அவர் கவலைப்படவில்லை. தன்னுடைய இருப்புக்கு ஆபத்து வந்து விட்டது ராகுல் காந்தி பேசியதன் மூலமாக என்றுதான் அவர் நேற்று பதறி துடித்தார். இன்றைக்கு மீண்டும் என்ன கதையை சொல்வீர்கள்? ராமர் குறித்த கதையை சொல்வீர்கள். நீங்கள் உங்களுடைய ராமர் பக்தி எத்தகைய லட்சணத்துக்குரியதுங்கிறத நீங்க கட்டின ராமர் கோயில்ல மழை பிச்சுக்கிட்டு உள்ளார ஊத்துச்சுல்ல, அதுலயே தெரிஞ்சு போச்சு உங்க லட்சணம் என்னன்னு. எனவே நீங்கள் ராம பக்தி கொண்டவர்களும் இல்லை, இந்துக்களுக்கு அரண் அமைப்பவர்களும் இல்லை, நீங்கள் இந்துக்களினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதிகளும் இல்லை. இன்றைக்கு என்ன பதில் சொல்வார் என்று கேட்டால், நான் உறுதியாக சொல்கிறேன், அவர் எமர்ஜென்சி குறித்தும் ஜவஹர்லால் நேரு காலத்தினுடைய ஆட்சி குறித்தும் இந்திரா காந்தி அம்மையாரினுடைய ஆட்சி குறித்தும் இதை பேசித்தான் இந்த நாடாளுமன்றத்தை ஒப்பேற்ற முடியுமே தவிர, ஆரோக்கியமான விவாதத்தை அல்லது ராகுல் தெரிவித்த கருத்துக்கு எதிர்கருத்தை, ராகுல் தெரிவித்த கருத்தை, அண்ணன் ஆராசா தெரிவித்த கருத்தை, மொஹுவா மொய்த்ரா தெரிவித்த கருத்தை மறுத்து அவரால் பேசுவதற்கு ஏதாவது அவரிடத்திலே வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் எந்த வாய்ப்பும் அவரிடத்திலே இல்லை. நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. நன்றி.